ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த லோய் கிரத்தங்க பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு ஒரு ஆசை. அதாவது நம்ம இன்றைக்கி சந்தபுரியில் இது செஞ்சதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பெருசாக ஒரு கொண்டாட்டமாக தெரியாது. அதே வந்து பேங்காக்கில் இருந்திருந்தாக்கா இது ரொம்ப பெருசாக நடந்திருக்குங்க சோப்ரியா ரிவரில். ஆனால் இதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் இந்த லோய் கிரத்தங்க நேரத்திலலாம் வந்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லோய் கிரத்தம்னாக்கா என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஃபுல் இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து நான் இந்த லோய் கிரத்தம், லோய்னாக்கா மிதக்கிறது, கிரத்தம்னாக்கா சின்னது. இது வந்து எதனால் இது செய்கிறாங்கனாக்கா ஒரு இந்த இங்கே உள்ள சோப்ரியா இந்த ரிவருக்கெலாம் வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு நன்றி உணர்வு, ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து தாய் லூனார் காலண்டரை பொறுத்த வரைக்கும் 12வது மாதம், அதாவது நவம்பரில் உங்களுக்கு வந்து இந்த 2வது வாரம் ஃபுல் மூன் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து நடக்கும். இது நம்ம இங்கே சந்தபுரி எடுத்திருக்கோம், லேசாக மழையும் இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் தாய்க்காரங்க வந்து எப்படி கொண்டாடுறாங்கனாக்கா, இதுக்கான ஆரம்ப தொடக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அசோகா இருக்கார்ல, புத்தர் காலத்தில் இந்த அசோகரோட இது ஸ்பிரிச்சுவல் டீச்சர், அவர் பேர் வந்து பிரகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பர்மாவில் வந்து இன்றைக்கும் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதா நம்புகிறாங்க. அந்த இதில் வந்து இங்கே சுக்கோத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 700-800 வருஷமாக இது வந்து கொண்டாடுறாங்க. சரியான வருஷம் தெரில, 1572 84 சரியாக தெரில. அந்த வருஷத்துலேருந்து இது பர்மாலேயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த மாங்க் புத்த இதில் வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான புத்த மதத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அவங்களுக்கு வந்து ஒரு புதிய தொடக்கமாக இருக்கணும், அதே மாதிரி இங்கே இருக்கிற நதிகளுக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வாழை மட்டை இருக்குல்லங்க, வாழை மட்டை, வாழை இலை, அதில் தான் வந்து உண்மையான இந்த லோய் கிரத்தவங்க வந்து இந்த மாதிரி மெழுகுவத்தி பத்தி எல்லாம் கொளுத்தி ஏற்றுறது. இப்போ நம்ம இங்கே சந்தபுரி இங்கே இருந்து அந்த சீன கோயில் அவங்க வந்து ஃபுல் ஆர்கனைசேஷனில் அவங்களே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன காரணம்னாக்கா படி வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கம்பு வச்சு நமக்கு வந்து அவங்க வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு இது பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே அந்த தாய் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து பேங்காக்கெல்லாம் எல்லாருமே ஓரளவு பேங்காக்கு மற்ற இடத்துலலாம் வந்து இந்த கல்ச்சர் ட்ரெஸ் நிறையா போட்டிருப்பாங்க. இங்கே வந்து சந்தபூரில் வந்து நான் வந்து இந்த குழந்தைங்க போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க போட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து இந்த வணங்கி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விளக்கு அழகாக தூக்கி அவங்க அம்மாலாம் வந்து நல்லா வணங்கி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து மிதக்க விட்டாங்க. லோய் கிரத்தம் இது வந்து தாய் லூனார் காலண்டரில் 12வது மாதம், அதாவது பார்த்திங்கனாக்கா நம்ம இங்கிலீஷ் காலண்டரில் நவம்பர் மாதம் 2nd வீக்கில் வந்து பௌர்ணமி அன்றைக்கி ஃபுல் மூன் அன்றைக்கி தான் இது வந்து இருக்கும். டேட்டு வந்து கன்ஃபார்மாக இருக்காது, மாறும். குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இதை ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி இது பண்ணாங்கங்கிறது வந்து நீங்கள் பாருங்கள். இது ஆக்சுவலாக இங்கே பேங்காக்கில் வந்து ஒரே ஒரு நாள், கடைசி நாள் மட்டும்தான். ஆனால் மற்ற ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே வந்து இங்கே வந்து 3 நாள் கொண்டாடுவாங்க. நேற்று தான் கடைசி நாள். நேற்று வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைய பார்த்திங்கனாக்கா இந்த தாய் கல்ச்சர் ட்ரெஸ்ஸில் நான் நிற்க வச்சு அவங்கள்ட்டயே சொன்னேன், இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் போட போகிறேன் அப்படின்னேன். இந்த அழகாக ஒரு காலம் மடக்கி இந்த வணக்கம் வைக்கிறாங்க பாருங்கள், வச்சு அழகாக இது பண்ணாங்க. நான் போட போகிறேன்னா அந்த குழந்தையும் சிரித்த முகத்தோட அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து தாய் ஃபெஸ்டிவலு இது சம்மந்தமான உங்களுக்கு நான் நிறைய வீடியோ கொடுக்க ரெடியாக இருக்கேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னால் வந்து இன்னும் மோட்டிவாக உங்களுக்கு நான் நிறையா இது கொடுக்க முடியும். அந்த குழந்தை எவ்வளோ அழகாக மரியாதையோடு அவர்கிட்ட கொடுத்து வைக்கிது பார்த்தீங்களா. அது எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுத்தாங்க, நம்ம தான் வீடியோ எடுத்தோம். இது வந்து தாய்க்காரங்க எந்த அளவுக்கு இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக குழந்தைங்க வந்து ரொம்பவே அழகாக இந்த இதில் வந்தாங்க. அதுவும் மழை லேசாக இருந்துச்சு, மழை விட்டவுடனே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. இது வந்து இப்போ பேங்காக்கு, ஏன்னா பேங்காக்கில் சோப்ரியா ரிவர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நான் சோப்ரியா ரிவரை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். அது பெரிய ரிவர். அது இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து இதை தாண்டி ஸ்பெஷலாக வந்து அவங்க வந்து இந்த இது செஞ்சுருப்பாங்க லோய் கிரத்தவங்க.
நமக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கிடைக்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் சொல்லி ஏதாவது கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்படி எனக்கு வந்துச்சுனாக்கா அதை உங்களுக்கு நான் ஸ்பெஷல் இதாக போட்டு இது பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க நான் காத்திருக்கேன். தாய்க்காரங்க மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டாங்க. நம்மளும் இதில் பங்கேற்றோம். அந்த லோய் கிரத்தவங்களோட அந்த ஸ்பெஷல் நம்ம ஒன்று வாங்கி அதுவும் நம்மளும் விட்டோம். நீங்கள் கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே பிடிக்கும். நம்ம சரி அந்த இதில் பங்கேற்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, தாய் கல்ச்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல. அதனால் நம்மளும் அது செஞ்சோம். அந்த விளக்கு இந்த இதில் அவங்க பெரிய மெழுகுவத்தி, இந்த சீன மெழுகுவத்தின்னு சொல்லுவாங்கள்ல, இது சீன கோயிலுக்கு தான் இது சந்திரபூரில் இருக்கிறது. இந்த இடத்துல விட்டு அழகாக இது பண்ணணும். அந்த மெழுகுவத்தியில் கொளுத்தி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த பையனை ரொம்ப அழகாக நிற்கிறாப்புல. தாய் ஒரிஜினல் கல்ச்சர் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் தாய்க்காரங்களோட கலாச்சாரத்தோட உடை. இது ஸ்பெஷலாக இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இதில் தான் போடுவாங்க. மற்ற இதில் அதிகமாக போடுறாங்களோ இல்லையோ, இவங்க கூட இந்த குழந்தைங்க கூட பாருங்களேன், அண்ணன் தங்கச்சி ரொம்பவே அழகாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்படி எடுத்தால் எனக்கு சரியாக கிடைக்கல. ஒரு வீடியோ ஒரு நல்ல இதெல்லாம். அப்புறம் அவங்களோட அம்மாவே அழகாக இப்படி திரும்பி நிற்க வச்சு நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி வீடியோவில் போட போகிறேன்ட்டு. அவங்களும் ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்மிஷன் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் அந்த குழந்தை எவ்வளோ அழகாக சிரிக்குதுன்ட்டு. சிரிக்க சொன்னோம், சிரிச்சிச்சு. இந்த இதெல்லாம் அழகாக இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம். நம்ம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட தன்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அவங்களும் நம்மள்ட்ட ரொம்ப, இந்த நாடு மரியாதையான நாடுங்க. நம்ம ரொம்பவே எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அதை தாண்டி 2 மடங்கு நமக்கு அவங்க மரியாதை செலுத்துவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இவர் ஃபாரினரு. இவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இவர் தாய் ஒய்ஃப் போலிருக்கு. ஏன்னா இப்போ தான் எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலியோடு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரஷ்யாக்காரரு. மழையின் காரணமாக இப்படி இருந்துச்சிங்க. மற்றபடி ரொம்பவே ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபெஸ்டிவலே இந்த இடத்துல ஃபங்க்ஷன் மாதிரியே இது பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இருக்குது பாருங்கள், இது தான் உங்களுக்கு நான் காமிச்சது. இங்கே தான் நம்மளும் வாங்கினோம். அதுவும் உங்களுக்கு அப்படியே காட்டுறதுக்காக லுங்கியோட வேறு இருந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம சந்தபுரி காலையிலேயே இங்கே இது பண்ணிவிட்டு ஈவினிங் குளிச்சுட்டு உங்களுக்காக எடுத்து போடணுமேனு லுங்கியோடு போய் எடுத்தேன். அதெல்லாம் இவங்க ஒன்றும் பெருசாக இது பண்ணல. ரொம்பவே தன்மையானவங்க. இந்த மாதிரி இப்போ ஆற்றுல விடுறதுக்காக போனேன். அப்படியே பாருங்கள், நம்மளோட அப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி என்னை கொஞ்சம் ஷூட் பண்ணுங்கன்னு அவங்களும் ஷூட் பண்ணாங்க. அந்த இதில் நம்மளும் பங்கேற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த லோய் கிரத்தவங்கள இந்த மாதிரி நிறைய விஷயம் தாய் கல்ச்சர் எந்த அளவுக்கு இந்திய கலாச்சாரத்தை ஒத்து போகுது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக அசோகான்னு நான் சொன்னதுனால இது இந்திய வழியாக வந்த ஒரு கலாச்சாரம் தான். இந்த வணக்கம் செலுத்துறது எல்லாமே இது ரொம்பவே இது பண்ணேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும். எனக்கு ஆதரவு கொடுங்க. சேனலுக்கு பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சிங்க. நன்றி, வணக்கம்.